வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் தமிழ் செல்வி. சும்மா உங்ககிட்டலாம் கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். எதை பற்றி முதல்ல என்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2008லேருந்து எபிக் ஆப்ரேட்டராக 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எங்கே ஒர்க் பண்ணேன்னா செங்கம் தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன் வேலையை. ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மரியாதை கிடைக்கல, அதனால் விட்டுட்டேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்பட்டது, அதனால் விட்டுட்டேன். அடுத்து 2008 தாலுக்கா ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். 2009 ஹார்ட் பீட் ட்ரஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து பதிவு பண்ணேன். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் 2017 அது கொஞ்சம் தொய்வடைஞ்சிருச்சு. ஏன்னா கொரோனா வந்துச்சு. அப்புறம் பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வேலையை விட்டதும் பிஸ்னஸ் பண்ண லாஸோ. அப்புறம் சர்வீஸ் வச்சேன், அதுவும் என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2019 2025 இப்போ வரைக்கும் தெரு நாய்களுக்காக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி. 2014-15 ஒரு 4 புத்தகம் வந்து தாரணி பதிப்பகம் வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து பண உதவி வந்து ஜெயபாரதன் பண்ணார். ஜெயபாரதன் கனடா அவர் பண்ணார். தாரணி பதிப்பகம் வந்து வெளியிட்டாங்க. நான் அந்த புத்தகங்கள்லாம் வெளிவரதுக்காக நான் எதுவும் பண்ணலை, அவங்க வெளியிட்டாங்க. தாரணி பதிப்பகம் வந்து வையவன் அவங்க. இவங்க 2 பேரும் வந்து எனக்கு வந்து ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நான் 2014-15 அப்புறம் எழுதினேன். அதை எதையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா, இன்னும் எழுத்து வந்து எனக்கு அந்த அளவுக்கு கையகப்படலை அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருந்தது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன்னா, விற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்னால் நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி வேணால் எழுதலாம் அப்படின்லாம் நான் எழுத மாட்டேன். எனக்கு வந்து நல்லா எழுத தெரிஞ்ச பிற்பாடு தான் நான் வந்து எழுதுவேன் அப்படிங்கிறதுனால எழுதினேன். அது எதுவும் பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் திரும்பவும் வந்து சரி பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு எழுத வந்துருச்சு, அதனால் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கேன். சரியா? இது ஏன் இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, எக்ஸாம் எழுத போயிருந்தேன், குரூப் 4 எக்ஸாமு. அப்போ வந்து அந்த சார் வந்து, சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், என்னம்மா ஹையர் அஃபீஷியல்கிட்ட என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு கேட்டார். இல்லைங்க சார் சொன்னேன். அவர் வந்து அந்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப பக்காவாக சொன்னார். அடுத்தது வந்து ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் நினச்சிட்டேன், என்னடா என்ன மாதிரி இன்னொரு லூஸு அப்படின்ட்டு நினச்சேன். பட் உங்கள் பேர் என்ன சார் அப்படி கேட்டதும் அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. என்னென்னா, என் பேர் வந்து ராபர்ட். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னார். அது இன்னிங்ஸ்டன் என் காதில் விழுந்துச்சு. ஆனால் அதுதான் அவரோட பேரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படியே சொன்னேன். இங்கே கிளாஸ் எடுத்துட்ருக்கேன், இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ அது நம்மளை பற்றி நம்ம வெளியில் சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இது வரைக்கும் யார் கேட்டாலும் சும்மா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்வேன், வேலை செய்யலை அப்படின்னு சொல்வேன். அது ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ஸ்டைல் வந்து எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுத்துச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார், அந்த எக்ஸாம் எழுதும்போது, போன முறை எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் அந்த இங்க் வைக்கிறதுக்கு வந்து கைரேகை வைக்கிறதுக்கு வந்து யாரும் துணியெல்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த முறை இந்த ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது பேர் வந்து இருங்க ஒரு நிமிஷம்,
எஸ்ஆர்ஜிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு திருவண்ணாமலையில். அது என்ன எங்கே இருக்குன்னா லேண்ட்மார்க் வந்து அவலூர்பேட் ரோடு, வடாண்டப்பட்டு கிளியாப்பட்டு. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்கூல் கூட. ரேம்ப் இருந்தது. அந்த ஹெட்மிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வாடாமல் போடாமல் பேசுனாங்க. அது ஃபீல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங்காக இது பண்ணாங்க. வண்டி வந்து அந்த எக்ஸாம் ஹாலாண்டி போய் நிறுத்திட்டு அப்படியே சிவா என்னை தூக்கிட்டு போய் அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா மரியாதையாக கொஞ்சம் அன்பாக நடத்தின மாதிரி இருந்தது. எல்லா எக்ஸாமை விட இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நானே போய் எக்ஸாம் எழுதின மாதிரி. கொஞ்சமாக தான் மற்றவங்களுக்கு வந்து பேர்டன் கொடுத்த மாதிரி, சுமையாக இருந்த மாதிரி தோணுச்சு. சிவா தான் தூக்கிட்டு போவான். எங்கே போனாலும் சிவா தான் தூக்கிட்டு போனோம். போன முறை வந்து சிவா தூக்கிட்டு போனான். அவன் வந்தான், இன்னொருத்தன், அவன் பேர் மறந்துட்டேன். அவன் நல்ல பப்ளியாக அழகாக இருப்பான். சிவா ஃப்ரெண்டு, பொம்மியோட தம்பி. எப்படின்னா ஃப்ரெண்டு தம்பி இல்லை, அவன் பேர் அச்சோ நல்ல பேர். ஆனால் பேரை மறந்துட்டுனா அது இப்படி தான் ஆர்வக்கோளாறில் எப்பயாச்சும் பேர் மறந்துடுவேன். அவன் அதுக்கப்புறம் தண்ணிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஹால் டிக்கெட்லாம் வந்து பிரிண்ட் போட்டுன்னு வந்து கொடுத்து எல்லாமே அவங்க பண்ணாங்க போன எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு நானே ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். நானே தண்ணி வாட்டர் கேன்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். எல்லாமே பேட்லேருந்து பென்னு எல்லாமே நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். சிவா வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இந்த பொம்மி பொண்ணு என்ன பண்ணாங்க, கதை பேசிக்கிட்டே லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னதும் அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டம் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போனதுமே. ஆனால் இந்த குரூப் 4 தேர மாட்டேன், ஏன்னா நான் ஃப்ரண்ட் பேஜ்லேயே தப்பு பண்ணிட்டேன். அந்த கொஸ்டின் புக்லெட்டோட அந்த இதை வந்து தப்பாக ஷேர் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எக்ஸாம் நல்லா எழுதின மாதிரி இருந்தது, அந்த தப்பு பண்ணதுனால அது வந்து பிளாஃப் தான். ஸோ அடுத்த எக்ஸாம் தான் பார்க்கணும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படி தோணுச்சு. போன எக்ஸாம் நல்லா எழுதின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த எக்ஸாம் வந்து சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணேன். நான் நல்லா இருந்தது அந்த சார் சொன்ன அந்த ஃபீல். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ரேம்ப் இருந்தது. வண்டிலாம் இதே மாதிரி எல்லா ஸ்கூலும் கட்டினா எப்படி இருக்கும், நாங்களே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. இன்னும் ஒரு இது என்ன, வீல் சேர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வீகோ விட்டு இறங்கிட்டு வீல் சேரில் நாங்களே மூவ் பண்ணி போயிட்டு அப்படி எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது நான் சிவா கிட்டே வரும்போது சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன சொன்னேன், சிவா இதே மாதிரி எல்லா ஸ்கூலும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கிடைக்கும், அதை வந்து நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னான். தத்துவம் சொல்கிறான் சிவா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி, ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இதே மாதிரி குரூப் 4 போன வருஷம் குரூப் 4 அப்போ என்னாச்சுன்னா சிவா தான் தூக்கிட்டு போனான். பொம்மி வந்து அந்த ரூம்லாம் பார்த்து சார்கிட்ட பேசி கீழே மாடியில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழே ஒரு ஹாலில் வந்து உட்கார வச்சாங்க. அப்போ ஒரு சார் வந்திருந்தார் சூப்பர்வைசராக. அவர் கூட நல்லா. ஆனால் அந்த எக்ஸாம் நான் வந்து சரியாக எழுதலை. எனக்கே தெரிஞ்சிச்சு அது வந்து தேராத கேஸ் அப்படி சொல்லிட்டு நான் சரியாக எழுதலை. எனக்கு பதட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சார் ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுலேயும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரண்ட் பேஜ் இது பண்ணுறது, கால்குலேஷன் போடுறது, அதிலெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான். அப்புறம் இன்னும் கவனமாக இருக்கணும், திரும்ப வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அங்கே போனதும் அந்த பதட்டத்திலேயே வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணிடும். அந்த மாதிரி ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சிவா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகினதும் எனக்கு அழுகியாக வந்துடுச்சு. அங்கே உள்ளவே உட்காந்துட்ருக்கேன், யாருமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அண்ணா கிட்ட அந்த பக்கம் வெல்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட வந்து ஃபோன் கொடுங்கண்ணான்னு கேட்டு, எங்கள் சித்தி நம்பர் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது, என் குட்டியம்மா நம்பர். அவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் சிவாவை வர சொன்னேன். அந்த சமயத்தில் என் எக்ஸாமுக்கு